බය ඔබව පාලනය කරන විට දෙවියන් වහන්සේ ඔබව නිදහස් කරයි. பயம் உன்னை கட்டுப்படுத்தும் போது தேவன் உன்னை விடுவிப்பா. හැබැයි මේකේ වෙනසක් තියෙනවා. ஆனாலும் இதிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனாசப்பட கதா කළදේ. தேவன் எனக்கு பேசின காரியம் මාගාව පුදුම ඇදෙල්ලක් තියෙනවා. என்னிடத்திலே என்றால் புதுமையான விசுவாசம் உண்டு. මගේ ජීවිත ගමන උඟාක්ම භයංකාරයි. என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் சொல்வேன் என்றால் அது ரொம்ப பயங்கரமானது. ජීවිතේ ගෙන කොච්චර දෙයක් අවශ්‍යද? வாழ்க்கையை குறித்து எப்படியான ஒரு காரியம் தேவை. නමුත් ඒ හැම දෙයක්ම ගෙනියන්න මට ලොකු ෆේත්යක් අවශ්‍ය වුණා. ஆனால் அவை எல்லாவற்றையும் கொண்டு செல்ல எனக்கு பெரிதான ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது. ஏன்? මම ජොබ් එකක් ගන්න. நான் ஒரு தொழில் செய்வதில்லை. මම මේ දවස්වල බිස්නස් නැහැ. அந்நாட்களிலே எனக்கு பிசினஸ் ඔක්කොම නැති වෙලා. எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. හැබැයි මගේ ෆේත් එක ஆனால் எனக்கு இருந்த விசுவாசமோ මාව ජීවත් වෙන්න තැබුවා. என்னை வாழ வைத்தது. හalleluya. ஹalleluya. බයිබලේ පදයක් තියෙනවා. வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. ධර්මිෂ්ඨයා நீதிமான் ඇදහිල්ලෙන් ජීවත් වේ. விசுவாசத்தினாலே பிழைப்பான். ධර්මිෂ්ඨයා ඇදහිල්ලෙන් ජීවත් වේ. நீதிமான் விசுவாசத்திலே பிழைப்பான். ඇදහිල්ලෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. விசுவாசத்திலே வாழ முடியும். දෙවියන් මාස්ටෝනේ ඇදහිල්ල තමයි. தேவனுக்கு தேவைப்படுவதே விசுவாசம்தான். ඇදහිල්ල விசுவாசம் දැන් 100ට මුලාදැනි කියනවා. நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், එක වචනයක් කියන්න. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், මගේ වැඩකාරයා සනීප වෙයි. என் வேலைக்காரன் சுத்தமாவான். උන්වහන්සේක වචනයක් කිව්වා. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், ඒ වැඩකාරයා සනීප වුණා. அந்த வேலைக்காரன் ඒ சுகமானான். ඒ වැඩකාරයා සනීප වෙන්න හේතුව அந்த வேலைக்காரன் சுகமாக காரணமே එක වචනයක් ஒரு வார்த்தை. නෑ. இல்லை இல்லை, උන්වහන්සේ වචනයක් කියපු නිසා නෙවෙයි. அவர் ஒரு வார்த்தையை சொன்னதினாலே அல்ல, ඌගේ ඇදහිල්ල. அவன் விசுவாசம். ඇදහිල්ල තමයි වැදගත් වෙන්නේ. விசுவாசம் தான் முக்கியமானது. මේක සිදු වෙයි. இது நடக்கும். දේවදාස කියනවා ගේ වහන්න. தேவ ஊழியன் சொல்லுகிறார், வீட்டை மூடுங்கள், භාජන ඔක්කොම ගෙදර ගන්න. பாத்திரங்களை வீட்டுக்குள்ளே எடுங்கள். මෙච්චරයි තෙල් තියෙන්නේ. கொஞ்சமே இவ்வளவு எண்ணெய் இருக்கிறது. ලොකු බැරල් ගත්තා. பெரிய பெரல்கள் எடுத்தார்கள், ලොකු ලොකු බැරල් ගත්තා. பெரிய பெரிய பெரல்கள் எடுத்தார்கள். මේකට දාන වෙලාවේ இதை இதற்குள்ளே போடும் பொழுது මේක වැඩි වේ. මේක පිරෙයි. இது நிறையும். මෝඩ දෙයක් නේ. அது ஒரு முட்டாள்தனமான காரியம் தானே. මම කිව්වත් ඕගලන් කියන්නේ මෝඩ දෙයක් කියලා. நான் இதை சொன்னால் நீங்க சொல்லுவீங்க இது முட்டாள்தனமான காரியம். මම කියනවා ඔයා මෝඩයා කියලා. நான் சொல்லுவேன் நீ தான் முட்டாள் மடையன். ඇයි? ஏன்? ඔයාට ඇදහිල්ල නැහැ. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. එයා මොනවද කළේ? அவர் என்ன செய்தார்? ඇදහිල්ලෙන් දැම්මා. விசுவாசத்திலே போட்டார். ඒක තමයි ආස්කම්. அதுதான் அற்புதம். ආස්කම් වෙන්නේ அற்புதம் நடப்பது ඕගලන් හිතන්නේ நீங்கள் நினைப்பது දවල් තමයි වෙයි කියලා. பகலிலே தான் நடக்கும் என்று. ඕගලන් හිතන්නේ நீங்கள் நினைப்பது ගෙදරට එළියට ගියත් තමයි ආස්කම් වෙන්නේ කියලා. வீட்டுக்கு வெளியே காலடி வைத்தால் தான் அற்புதம் நடக்கும். මම කියනවා நான் சொல்லுகிறேன், දොරවල් වැව්වත් ඇති දෙවියන් වහන්සේට ආස්කම් කරන්න. கதவுகள் பூட்டி இருந்தாலும் கூட தேவனால் முடியும் அற்புதம் செய்ய. දෙවියන් වහන්සේට ආස්කම් කරන්න බලය තියෙනවා. தேவனுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உண்டு. දොරවල් වැව්වත් හරි ආස්කම් සිදු වෙනවාමයි. கதவுகள் மூடினாலும் கூட அற்புதம் நிச்சயம் நடக்கும். හalleluya. ஹalleluya. දොරවල් වැව්වත් හරි ආස්කම් සිදු වෙනවා. கதவுகள் பூட்டப்பட்டாலும் அற்புதங்கள் நடப்பதாக. කෙනෙක් කියපු දෙයක් මට ඒක මට පුදුම දෙයක්. ஒருவர் சொன்ன அந்த காரியம் எனக்கு புதுமையானது. එක රටින් තව රටට සල්ලි යවනවා. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்புகிறார்கள். එක ගේක ඉන්න මනුෂ්‍යයා තව මනුෂ්‍යයට සල්ලි යවනවා. ஒரு வீட்டில இருக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பணம் அனுப்புகிறார். ඒ සල්ලි කොහමද යන්නේ? அந்த பணம் எப்படி போகும்? මේ බැංකුවේ අර බැංකුවට සල්ලි යවනවා. இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்குக்கு பணம் அனுப்புகிறார். සල්ලි ටික මේ බැංකුවේ ඉඳලා අර බැංක් එකට කාර් එක යනවද? பணத்தை இந்த பேங்க்ல இருந்து எடுத்து அந்த பேங்க்குக்கு கார்ல போகிறதா? මෙයාගේ account එකේ මෙයා account එක කොහමද යන්නේ? இவருடைய அக்கவுண்டில இருந்து இவர் அக்கவுண்ட்டுக்கு எப்படி போகிறது? කොහමද යන්නේ? எப்படி போகிறது? ඔක්කොම waves. எல்லாமே வேவ்ஸ் தான். ඔක්කොම waves වලින් යන්නේ. எல்லா அலைகளினாலே தான் போகிறது. உங்களுக்கு தெரியுமா? ඔබගේ ගෙවල් ලස්සෙන් යනවා. உங்கள் வீட்டு
வீட்டுக்குள்ளே இருந்தும் ඔබ போகும். දන්නවද මෙතනින් සල්ලි දැන් යනවා. இப்பொழுது விளக்குகிறதா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பணம் போகிறது? ඔබට දන්නවද මෙතනින් ළඟින් සල්ලි යනවා කෝටි ගණන් දැන් යනවා. உங்களுக்கு தெரியுமா இப்போ உங்க அருகில இருந்து பல கோடிகள் ඔබ டிரான்ஸ்ஃபர் විශ්වාස ஆகிறது. කරනවා නම් நீங்கள் விசுவாசித்தால் ඒ යන සල්ලි ටික ඔබගේ ගේ ඇතුලේ වැටෙන්න அந்த போகிற பணங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே விழ ඒක බලය තියෙනවා. அதற்கு வல்லமை உண்டு. ஆமென். ஆமென். මම රහසක් කියනවා. நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். සාලමෝන් රජාට කිසි අඩුවක් නැහැ. சாலமோன் ராஜாவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. එයාට රත්තරන් අඩු නැහැ. அவருக்கு தங்கத்திலே குறை இருக்கல, එයාට මැණික් අඩු නැහැ. அவருக்கு மாணிக்கங்களிலும் குறைவில்லை. ප්‍රක්ෂාව තිබුණා හැම දෙයක්ම තිබුණා. அவருக்கு ஞானம் இருந்தது, எல்லாமே இருந்தது. නමුත් එයාගේ වැරද්දක් සිදු වුණා. ஆனால் அவன் கையிலே ஒரு தவறு நடந்தது. රජමාලිගාව හිටියේ. ராஜ மாளிகையில் இருந்தான். ඔහුගේ තාත්තා මාර යුද්ධ වීරයෙක්. அவனுடைய தகப்பனோ மிகப்பெரிய யுத்த வீரன். එයා යුද්ධවල් කරලා රටවල් පරදලම දැම්මා. அவர்கள் யுத்தம் பண்ணி தேசங்களை தோற்கடித்தான். සලමෝන් රජකමට ආවම சாலமோன் ராஜ்ய பாரத்துக்கு வந்ததும் එක යුද්ධයක් කළේ නැහැ. ஒரு யுத்தமேனும் செய்யவில்லை. සලමෝන් එක යුද්ධයක් කළේ නැහැ. ஒரு யுத்தமேனும் செய்யவில்லை. ඇයි? ஏன்? තමාගේ පුතාට தன்னுடைய மகனுக்கு කිසි ප්‍රශ්නයක් නැතුව එයා රට ගෙනියන්න ඕනේ කියලා. தன்னுடைய மகன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த நாட்டை கொண்டு போகணும் என்று රටේට තියෙන ඔක්කොම රටේ තියෙන ශක්තිය ඔහු කඩලම දැම්මා. போட்டான். சுற்றிருக்கும் தேசத்தின் பலங்களை உடைத்துவிட்டான். එනිසා කිසි කෙනෙකුට විරුද්ධව ආවේ නැහැ. அதனால எந்த ஒருவரும் அவனுக்கு எதிராய் வரவில்லை. නමුත් ඔහු අන්‍ය දෙවිවරුන් වඳින ගෑනුව ඔක්කසාද වැන්දා. ஆனால் அந்நிய தெய்வங்களை வணங்குறதான ஆராதிக்கிற பெண்களை திருமணம் முடித்தான். ඌට මොනවාද ඇති වුනේ? அவனுக்கு என்ன நடந்தது? මේ ජීවමාන දෙවියන් වහන්සේ ගැන තියෙන විශ්වාස ඇදහිල්ලට වඩා இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்ததான விசுவாசம் நம்பிக்கையை காட்டிலும் ඌට අනිත් දෙවිවරුන් ගැන විශ්වාසය වැඩි වුණා. அவனுக்கு அந்நிய தெய்வங்களை குறித்து இருக்கிறதான விசுவாசம் பெருகியது. දෙවියන් වහන්සේ දර්ශනෙන් ඊනින් ඇවිල්ලා කතා කළා මේම කරන්න එපා. தேவன் தரிசனத்தோடும் கனவிலே வந்து பேசினார், நீ இப்படி செய்ய வேண்டாம், දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. தேவனை விசுவாசி. සමහරට දෙවියන් වහන්සේ ඊන වලින් කතා කරයි. சில நேரங்களிலே தேவன் கனவிலும் பேசுவார், සමහරට පාසස්ලා තුලින් කතා කරයි. சில நேரங்களிலே பாஸ்டர்மார்களோடும் பேசுவார். ගාඩ්ව විශ්වාස කරන්න. தேவனை விசுவாசியுங்கள். ගාඩ්ව විශ්වාස කරන දේවදාස තුලින් කතා කරයි. தேவனை விசுவாசிக்கிறதான தேவ ஊழியர்கள் மூலம் பேசுவார். දෙවියන් වහන්සේ කතා කළා. தேவன் பேசினார். ටිපුකාම සලමෝන්ගේ ජීවිතේ ලොකු බයක් ආවා. சடுதியாய் சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் வந்தது. අන්තිම කාලේ ඔහුගේ ජීවිත බයෙන් ජීවත් වුණේ. கடைசி காலகட்டத்திலே அவன் வாழ்ந்ததே பயத்தோடு தான். ජීවිත ගැන බයක්. வாழ்க்கை குறித்த ஒரு பயம். ඒ වගේ ජීවිතයක් ඔහු ජීවත් වුණේ නැහැ. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் முன்பு வாழ்ந்ததில்லை. ජීවිතේ බයක් ආවා. வாழ்க்கையில ஒரு பயம் வந்தது. ජීවිතේ සැනසීමක් නැහැ. வாழ்க்கையில நிம்மதி இல்ல. දුක් සහිතව ජීවත් වුණේ. துக்ககரமாய் வாழ்ந்தான். இந்த இடத்துல யாராவது நிம்மதி இல்லைன்னு இருக்கீங்களா? මේස්ථානෙත් කවුරුරි සැනසීමක් නැතුව ඉන්නවද? அப்படின்னு உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். එහෙමනම් ඒකේ අර්ථය ඔබට දිවිඳුන් කෙරේ විශ්වාසය නැතිකමයි. எனக்கு மனசுல நிம்மதியே இல்ல. මට මනසේ සැනසීමක් නැහැ. ஏன் உங்களுக்கு நிம்மதி இல்ல? අයි ඔබට සැනසීම නැත්තේ? யாரோ உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. කවුදෝ එක්කෙනෙකුට මොකද්දෝ කරලා. எனக்கு யார் இது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. මට කවුරු මොනා කිව්වද මට ප්‍රශ්නයක් නැහනේ. எது பண்ணுனா எனக்கு பிரச்சனை இல்லை. මොනා කරපොද මට நான் ප්‍රශ්නයක්. ஒத்த காசுக்கு கணக்கெடுக்க மாட்டேன். මට සතේකටවත් ඒවා ගණන් ගන්නෙ නැහැ. ஏன்? ඇයි? நான் அவரை நம்புறேன். මම එතුමාව විශ්වාස කරනවා. அப்ப நான் நிம்மதியா தூங்குறேன். එහෙමනම් මම සැනසීමෙන් නිදා ගන්නවා. ஏன்னா ඇයි කිව්වත් யாரால ஒண்ணும் செய்ய முடியாது. කාටවත් බෑ මට කිසි දෙයක්වත් කරන්න. சலமோன் தமගේ සැනසීම නැති කළා. சாலமோன் தன்னுடைய நிம்மதியை இழந்தான். ஓ කැළඹිලා ජීවත් උනේ. அவன் கலக்கமாய் வாழ்ந்தான். දැන් ඕ නිදාගන්න වෙලාවේ බයෙන් ඉන්නේ. இப்பொழுது அவன் நித்திரைக்கு போனாலும் கூட பயந்துதான் இருக்கிறான். යුද්ධබටේ ඒවායන් 8 දෙනෙක් ඔව්ව ආරක්ෂා කරනවා. அவனை பாதுகாக்க 60 போர் சேவகர்கள் அவனை சுற்றிலும் இருந்தார்கள். මෙච්චර කාලයක්
ඔව් යුද්ධ කළේ නෑ. இவ்வளவு காலம் அவன் யுத்தம் பண்ணவில்லை. ඔවුන්ගේ යුද බටේ එක්කෙනෙක් ගිහිලා යුද්ධයක් කළේ නෑ. இந்த யுத்த போர் வீரர்களை ஒருவரேனும் போய் யுத்தம் பண்ணவும் இல்லை. දැන් ඔව් නිදා ගන්නවා. இப்பொழுது அவன் நித்திரையில இருக்கிறான். පළවෙනි රවුනේ 10 දෙනෙක් ඉන්නවා වටේ. முதல் வட்டத்திலே 10 பேர் சுற்றி இருக்கிறார்கள். ඊට පස්සේ තව 10 දෙනෙක් ඉන්නවා. அதுக்கு அடுத்த வட்டத்திலே இன்னும் 10 තව பேர், 10ක් ඉන්නවා. இன்னும் 10 இருக்கிறார்கள். රවුම් 6ක් ඉන්නවා. இப்படி 6 வட்டங்கள் ඇයි இருக்கிறார்கள். මූ බයයි? ஏன் இவன் பயந்திருக்கிறான்? හේතුවයි காரணம் என்ன? දාවිත් ඉන්න කාලේ தாவீது இருக்கும் நாட்களிலே ඔව් ඒදම් කට්ටියව මරලා දැම්මා. அவன் ஜனங்களை ඒදොම් ஏதோம் ஜனங்களை கொன்றே போட்டான். ඒකේ පොඩි එකෙක් බේරුණා. அதிலே ஒரு சிறியவன் தப்பித்தான். ඔව් දැන් ලොකු වෙලා இப்பொழுது அவன் பெரியவனாகிவிட்டான். සාලමෝන් දෙවියන් වහන්සේ විශ්වාස නොකරන. சாலமோன் தேவனை விசுவாசிக்காமல் දැන් ප්‍රශ්න මොහොතේ இப்ப பிரச்சனை තමාට நேரத்துல, අවශ්‍යන මොහොතේ தனக்கு தேவைப்படுகிற ඔව් நேரத்தில் වෙන වෙන දේවල් විශ්වාස කරනවා. அவன் வேறு வேறு காரியங்களை விசுவாசிக்கிறான். මොනවද සිදුුනේ? என்ன நடந்தது? පළවෙනි රාජවලේ 11:14 කියවන්න. 1 ராஜாக்கள் 11:14. තවද ස්වාමින් වහන්සේ සාලමෝන්ට විරුද්ධකාරයෙකු කොට ඒදෝමිය හාදත් නැගිටූ සේක. ඕ ඒදෝම් රජවංශය කෙනෙකි. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலே ராஜகுலமானவன். ඔබ මේ කතාව ගෙදර කියලා කියවන්න. நீங்க இந்த சம்பவத்தை வீட்டுல போய் வாசி. කොයි මොහොතේ සාලමෝන් එයාගේ ගෑනු වෙන දෙවිගොල්ලන් විශ්වාස කරන නිසා මෙයා විශ්වාස කළාද? எந்த சந்தர்ப்பத்திலே சாலமோன் தன்னுடைய மனைவிமார்கள் வேறு தெய்வங்களை விசுவாசிக்கும் பொழுது இவன் எந்த சந்தர்ப்பத்திலே அந்த தெய்வங்களை விசுவாசித்தானோ දෙවියන් වහන්සේ කෙන විශ්වාස නැති වුණාද? தேவனை குறித்ததான விசுவாசம் இழக்கப்பட்டதோ දැන් இப்பொழுது එයාට බයක් ආවා. அவனுக்கு ஒரு பயம் வந்தது. කොයි මොහොතේ දෙවියන් වහන්සේ කෙන ඔබට විශ්වාස නැති වෙනවද? ඒ මොහොත ඔබට යම්කිසි බයක් ඇති වෙයි. எந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தேவனை குறித்து இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போகிறதோ அந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு விதமான பயம் வரும். සැනසීමක් නැති වෙයි. நிம்மதியை இழப்பீர்கள். ඇයි? ஏன்? දෙවියන් වහන්සේ ඉවත් වෙනවා. தேவன் ஒதுங்கி விடுவார். දෙවියන් වහන්සේ ඉවත් වෙයි. தேவன் ஒதுங்கி விடுவார். எல்லாமே இருந்து සියලුදේ තිබිලත් உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா ඔබට දෙවියන් වහන්සේගේ ඇදහිල්ල නැත්තම් உன்னை விட்டு யார் போனாலும் உன்னை வெட்டி போட்டாலும் ඔබගෙන් කවුරු ඈත් වුණත් හරි උඹව කපලා දැම්මත් හරි கடவுள் மேல் நம்பிக்கையாக දිවිදුන් කරේ ඇදහිල්ලෙන් සිට கடவுளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. දෙවියන් වහන්සේව කවු දෙසත් පාවා දෙන්න එපා. அதை கடவுள் பார்க்க வேணும். ඒක දෙවියන් වහන්සේ දකින්න ඕනේ. கடவுளுக்காக வைராக்கியமாக இருந்தால் கடவுள் உனக்காக வைராக்கியமாக දෙවියන් இருப்பார். වහන්සේ වෙනුවෙන් ඔබ හිටගත්තා නම් ඔබ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ හිටගනි. දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබුණා විශ්වාසය ඔව් අයිමි කරලා தேவனை குறித்ததான இருந்த விசுவாசம் அவன் இழந்து කාරණා දෙකක්. 2 காரியம். දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය නැහැ. தேவனிடத்தில் இருந்த விசுவாசம் இல்லை. දැන් ඔබට යම්කිසි ප්‍රශ්නයක් තියෙනවා. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. යම්කිසි ලෙඩක් තියෙනවා. ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது. මගේ දෙවියන් වහන්සේ මේකයි. என் தேவன் இதை செய்வார். විශ්වාස තියනවාද? விசுவாசம் இருக்கிறதா? ඒකට කිසිම මාර්ගයක් නැහැ. அது தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. ඒකට කිසි මාර්ගයක් නැහැ. அதுக்கு வேற எந்த வழியும் இல்லை. அதுக்கு எந்த வழியும் இல்லை. ඒක සිදු වෙන්නෙම නැහැ. அது நடக்கவே நடக்காது. නමුත් දෙවියන් වහන්සේ කෙනෙකුට ඔබට විශ්වාස තියනවාද? ஆனா தேவனை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? ඒක තියන්න ඕනේ. அது இருக்கத்தான் வேண்டும். දෙවියන් වහන්සේ මේකයි. தேவன் இதை செய்வார். දෙක. ரெண்டாவது, සමහරකට දෙවියන් වහන්සේ කෙනෙක් විශ්වාස නැහැ. சிலருக்கு தேவனை குறித்த விசுவாசம் இல்லை. සමහරකට ஒரு சிலருக்கு වෙනත් දෙයක් ගැන විශ්වාසය. வேறு காரியத்தை குறித்த விசுவாசம். මේම දෙයක් කරමු. இப்படி ஒன்று செய்யலாமே. ඇයි එහෙම කරන්න යන්නේ? ஏன் அப்படி செய்ய போறீங்க? දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. தேவனை விசுவாசிங்க. වෙන කාගෙනත් විශ්වාස කරන්න එපා. வேறு எதையும் குறித்து விசுவாசம் வைக்க ඔබ வேணாம். දෙවියන් වහන්සේ කෙනෙක් විශ්වාස නැති වෙලා அவனுக்கு தேவனை குறித்த விசுவாசம் වෙන இல்லாமல் போய் දෙයක් විශ්වාස කරන්න ගියා. வேறு ஒரு காரியத்தின் மேல் விசுவாசம் வைக்க අද போனான். දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කම් කරන්න අවශ්‍ය නම් இன்று தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ මට මේ දේ කරයි. தேவன் எனக்கு இதை செய்வார்.
ඔහුගේ ජීවිතේ සමාදානය නැහැ. அவன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. අද මෙතන සමාදාන නැති වෙන්න හේතුව ඇයි? இந்த இடத்துல இங்கு சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? ஏன் உங்க வாழ்க்கையில ராத்திரி நிம்மதியா தூங்க முடியுது? ඇයි ඔබගේ ජීවිතේ රාත්‍රියේදී සැනසීමෙන් නිදා ගන්න බැරි? සාලමෝන් සමාදාන නැති කළා. சாலமோன் சமாதானத்தை இழந்தான். දැන් ඌට අධික ආරක්ෂාව වුණා. අධික මනුෂ්‍ය ආරක්ෂාව අවශ්‍ය වුණා. இப்பொழுது அவனுக்கு அதிகமான மனிதர்களுடைய பாதுகாப்பு தேவைப்பட்டது. මනුෂ්‍ය උදව් අවශ්‍ය වුණා. மனிதர்களுடைய உதவி தேவைப்பட்டது. සලමෝන් ගාව හැම දෙයක් තිබුණත් හරි. சாலமோன் இடத்துல எல்லாம் இருந்தாலும் ඌ ගාව දෙවියන් වහන්සේ කියන විශ්වාස නැති නිසා ඌගේ සැනසීම නැතුණා. அவனிடத்துல தேவனை குறித்ததான விசுவாசம் இல்லாததினால நிம்மதியே இழந்தான். අද රාත්‍රියේ இன்று இரவு යේසුස් වහන්සේ කියන විශ්වාස අවශ්‍යයි. இயேசுவை குறித்ததான விசுவாசம் தேவை. එහෙම නැත්නම් ඔබගේ සැනසීම නැති වෙයි. அப்படி இல்லாவிட்டால் உங்கள் நிம்மதியை நீங்க இழப்பீங்க. අද ලැබෙන්න ඕන දේ තව චුට්ටකින් ලැබෙන්නේ නැහැ කියලා පණිවිඩයක් ඔබට එනවා. இன்று கிடைக்க வேண்டியது இன்னும் கொஞ்ச நேரத்திலே கிடைக்காமல் போகிறது என்ற ஒரு செய்தி வந்தால் உங்களுக்கு අද ඔබගේ පැත්තේ ඉන්න ඕන එක න අනිත් පැත්තේ ඉන්න යනවා කියලා ඔබට දැනගන්න ලැබුණා. இன்று உங்கள் பக்கம் சார்ந்திருக்க வேண்டியவர் அடுத்த பக்கம் சாரப் போகிறார் என்கிற செய்தி உங்களுக்கு கேள்விப்படும் பொழுது මගේ දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්නවා. என் தேவன் என்னோடு இருக்கிறார். ඒ ඇදහිල්ල அந்த விசுவாசம் සැනසීම දෙයි. அந்த விசுவாசம் நிம்மதியை கொடுக்கும். මම වැටෙන්නේ නැහැ. நான் விழமாட்டேன். ඒක තමයි ඔබට අවශ්‍ය වෙන්නේ. அதுதான் உங்களுக்கு தேவைப்படுவது. දෙවියන් වහන්සේ ගැන ඔබට විශ්වාස නැති වෙන මොහොතේ ඔබ හැම දෙයක් මායිමි කරන්න පටන් ගන්නේ. தேவனை குறித்து உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போகிற வேளையிலே ஒவ்வொன்றாக நீங்கள் இழப்பீர்கள். හිතෝපදේශ 28 25 සඳහන් කරනවා. நீதிமொழிகள் 28:25 கூறுகிறது. 28 28 25 ඒත් ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න පෘෂ්ටිමත් වේ. පුෂ්ටිමත් වේ. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். කම්බුලේ අත තියලා ඉන්න මනුෂ්‍යයා එයාට විශ්වාස නැහැ. கன்னத்துல யார் கை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு விசுவாசம் இல்லை. අහු මේක කළා මූ මේක කළා அவன் இதை செய்தான், இவன் இதை செய்தான், අහු මගේ චරිත ඝාතනය කළා මූ චරිත ඝාතනය කළා. அவன் என் பேரை கெடுத்தா, இவன் என் பேரை கெடுத்தான். උන්ලාට දෙවියන් වහන්සේ කියන විශ්වාස නැහැ. இவனுங்களுக்கு தேவனை குறித்த நம்பிக்கை இல்லை. හැබැයි දෙවියන් වහන්සේ කියන විශ්වාස තියෙන මනුෂ්‍ය ஆனால் தேவனை குறித்த விசுவாசம் தேவை. ඔවුන් පුෂ්ටිමත් වෙයි. அவன் செழிப்பான். හිතෝපදේශ 29 25 நீதிமொழிகள் 29 25 මනුෂ්‍යයාට බයවීම මලපතක්. මලපතක් කිය. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும். මෙයාට මේමකවත් මෙයා මාත් එක්ක තරහවේද? இவருக்கு இப்படி செய்தால் இவர் என்னோட கோவிச்சு கொள்வாரா? එහෙනම් ඔබ මැරෙයි. அப்படி என்றால் நீங்க சாக මිනිස්සුන්ට வேண்டியது. බය වෙන්න එපා. மனிதர்களுக்கு பயப்பட வேணாம். කියන එක බය නැද කියන්න. பயப்படாம சொல்ல வேண்டியது சொல்லி முடியும். ඒත් ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න සුරක්ෂිතව සිටී. සුරක්ෂිතව සිටී. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ආරක්ෂාවෙන් ඉඳී. அவன் பாதுகாப்போடு இருப்பான். මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මම හොඳ ආරක්ෂාවෙන් ඉන්නවා. நான் ரொம்ப பாதுகாப்போடு මම தான், හොඳ ආරක්ෂාවෙන් ඉන්නවා. நான் நல்ல பாதுகாப்போடு මම හොඳ இருக்கிறேன். ආරක්ෂාවෙන් ඉන්නවා. நான் நல்ல பாதுகாப்போடு මගේ හැම இருக்கிறேன். දෙයක්ම ආරක්ෂාවෙන් ඉන්නවා. எனக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்போடு இருக்கிறேன். පේත්‍රස් பேதுரு ඔහු මූදෑවිද්දා. அவன் கடலிலே நடந்தான். ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ කියන විශ්වාසය. இயேசுவை குறித்ததான விசுவாசம். වහන්සේ සිටිනවා. அவர் இருக்கிறார். උන්වහන්සේ මට ඇවිදින්න කිව්වා. அவர் எனக்கு நடக்க சொன்னார். චුප්පුගාම சடுதியாய் උන්වහන්සේ ඉන්නවා කියන උදේ උට නැති වුණා. அவர் இருக்கிறார் என்கிற காரியம் இல்லாமல் போனது. උට බයක් ඇති වුණා. அவனுக்கு பயம் உண்டானது. ඔහු ගිලෙන්න පටන් ගත්තා. அவன் மூழ்க ஆரம்பித்தான். ඔහුට அவனுக்கு යේසුස් වහන්සේට වඩා රැල්ල ලොකු වුණා. அவனுக்கு இயேசுவை காட்டிலும் அலைகள் பெரிதாய் போனது. සුළඟ ලොකු වුණා. காற்று பெரிதாய் போனது. ඔබට කවුද ලොකු? உங்களுக்கு யார் பெரியவர்? දෙවෙනි තිමෝති 1:8 සඳහන් කරලා තිනවා. 2 தீமோத்தேயு 1:7 கூறுகிறது, මක්නිසාද දෙවියන් වහන්සේ අපට දුන්නේ බයාදුකමේ ආත්මයක් නොව බලයෙන් ප්‍රේමයෙන් ඉක්වීමේ ආත්මයක්. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ඔයාට බයක් තියෙනවා නම් உங்களுக்கு பயம் இருக்கும் என்றால் අනිවාර්යයෙන් ඔයාට මාසෝනා ඉන්නවා.
நிச்சயம் கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு மாசம் இருக்கு. ஓ ஆமா, අරයා මෙහෙම කළොත් දැන් මට මෙහෙම වෙයිනේ. அவர் இப்படி செஞ்சாரு, இப்ப எனக்கு இப்படி ஆகுமே. ඔව් ආඩි ඊරියක් එක්ක ඉන්නවා. உங்களுக்கு ஒரு ஈரியக்கா இருக்காங்க. ඔව් ஆமா, දෙවියන් වහන්සේ ආත්මෙ දුන්නේ නැහැ. தேவன் அந்த ஆவியை கொடுக்கல. බයදුකම ආත්මයක් නොව බය- බලයෙන් பயமுள்ள ஆவியை கூடாமல் பலனுள்ள ස්ට්‍රෝං ඉන්න ඕනේ. ஸ்ட்ராங்கா இருக்கணும். පල්ලියට එන්න ඕනේ ස්ට්‍රෝං එකේ. சர்ச்சுக்கு வரணும் ஸ்ட்ராங்கா. ඊට පස්සේ ප්‍රේමය. அன்பு. ප්‍රේම නැත්තම් උඹලාට මල පෙරේති වෙන්නේ. அன்பு இல்லாவிட்ட உனக்குள்ள இருக்கிறது மலை பெருத்தியா தான். ස්ට්‍රෝං වෙන්න ඕනේ. හැබැයි ප්‍රේම වෙන්න ඕනේ. ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதோடு கூட அன்பாகவும் இருக்கணும். හැබැයි ඉක්වෙවීම හොඳ පැහැදිලි. සවුන්ඩ් මයින්ඩ්. தெளிந்த පුත්ති. தெளிந்த புத்தியோடு ඔබ இருக்கணும். පැහැදිලි ඉන්න. தெளிந்த புத்தியோடு இருங்க. මම පැහැදිලි ඉන්නේ. நான் தெளிந்த புத்தியோட தான் இருக்கேன். ඕන දේවල් කියන්න. என்ன வேணுமானாலும் මම சொல்லுங்க, බය වෙන්නෙත් නැහැ. நான் பயப்படவும் මම மாட்டேன். පැහැදිලි ඉන්නේ. நான் தெளிந்த புத்தியோடு இருப்பேன். ඇයි? ஏன்? මම දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ඒ ලෙවල් එකට එන්න ඔක්කොම அந்த லெவலுக்கு நீங்க எல்லாம் வந்து ආස්කම් වෙයි. அற்புதம் நடக்கும். ආස්කම් වෙයි. அற்புதம் நடக்கும். ඔබ ඇදේලා අයිමි කරලා நீங்கள் விசுவாசத்தை இழத்து விட்டு බය වෙලා பயந்து වෙන ක්‍රියාවල් ගැන විශ්වාසය තබන මොහොතේ வேறு கிரிகைகளை குறித்து உங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது ඒ සමාදන් නැති වෙයි. உங்கள் சமாதானம் இழக்கப்படும். ඔබගේ ආරක්ෂාව නැති වෙයි. உங்கள் பாதுகாப்பு இழக்கப்படும். මට දන්නවා මම කවුද කියලා. நான் அறிவேன் நான் யாருன்னு. මම කොයිද යන්නේ කියලා මට දන්නවා. நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். මගේ ආරක්ෂාව මට දන්නවා. என் பாதுகாப்புக்கு அந்த பாதுகாப்பின் உறுதியிலே நான் இருக்கிறேன். මම කියන්න කැමතියි. நான் சொல்ல விரும்புகிறேன். මම අද ආරක්ෂාවෙන් ඉන්නවා. நான் இன்று பாதுகாப்போடு இருக்கிறேன். මගේ මුදල් ආරක්ෂාවෙන් තිබෙනවා. என் பணம் பாதுகாப்போடு இருக்கிறது. මගේ චර්ච් එක ආරක්ෂාවෙන් තියෙනවා. என் சர்ச் பாதுகாப்போடு இருக்கிறது. අරයා මගේ චර්ච් එකට මොනාරි කරයි මෙයා කරයි මගේ සල්ලි වලට මෙහෙම වෙයි. ඒ වගේ දෙයක් නැහැ. அவரும் சர்ச்சுக்கு இப்படி செய்வார், இவர் இப்படி செய்வார், என் பணத்துக்கு இப்படி ஆகும் அப்படி நினைக்கல. මගේ ඇස් වලට පේන්නේ என் கண்களுக்கு தெரிவதெல்லாம் මගේ මරණයේ අන්තිම උස්ප වෙනකන් මටම හොඳට ඉන්න වගේ තමයි මට පේන්නේ. என் மூச்சு கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறது போல் தெரியும். ඇයි? ஏன்? මම උන්වහන්සේ විශ්වාස කරනවා. நான் அவரை விசுவாசிக்கிறேன். ඒ විශ්වාසය ඔබට අවශ්‍යයි. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு ඇයි தேவை. මම කතා කරන්නේ? ஏன் நான் இப்படி பேசுகிறேன்? ඔබට ඒ විශ්වාසය අවශ්‍යයි. உங்களுக்கு அந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. ඔබට ඒ විශ්වාසය අවශ්‍යයි. உங்களுக்கு அந்த விசுவாசம் தேவை. සාලමෝට හැම දෙයක්ම තියලා சாலமனுக்கு எல்லாம் இருந்தது. 60 දෙනෙක් එක්ක නිදාගත්තා. 60ஓடு கூட பாதுகாப்பின் மத்தியிலே සැනසීම නැතුව හිටියා. நிம்மதி இல்லாமல் இருந்தான். සාලමෝට ප්‍රශ්න එළියේ නොවේ. சாலமனுக்கு பிரச்சனை வெளியே அல்ல, ඇතුලේ. உள்ளேயே. අද උගා දෙනෙක් ඇතුලේ ප්‍රශ්න. இன்று அநேகருடைய வாழ்க்கையில உள்ளே பிரச்சனை. ගෙදරට ගියත් සැනසීම නැහැ. வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல, ඇඳේ ගියත් සැනසීම නැහැ. கட்டில இருந்தாலும் நிம்மதி இல்ல, බොන්නේ කොෆි බිව්වත් සැනසීම නැහැ. காஃபி குடித்தாலும் கூட நிம்மதி இல்ல. රාට අඳුරේ සාලමෝන් බයෙන් හිටියේ. இரவிலே அந்தகாரத்திலே இருட்டிலே சாலமோன் பயந்திருந்தான். මම මේ වගේ වචනයක් කියනවා. நான் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றேன். දෙවියන් වහන්සේ සමග ඔබ සමාදානෙන් සිටියත් දෙවියන් වහන්සේගෙන් ඔබට සමාදාන තියෙනවා. தேவனோடு கூட நீங்கள் சமாதானமாக இருந்தால் தேவனிடத்திலேயே இருந்து உங்களுக்கு சமாதானம் உண்டு. දෙවියන් වහන්සේ සමග ඔබට සමාදානය නම් දෙවියන් වහන්සේගෙන් ඔබට සමාදානය. தேவனோடு சமாதானம் இருந்தால் தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம். ஆமென். Come on, church. Hallelujah. අද මේ රාත්‍රියේ இன்று இந்த இரவில் දෙවියන් වහන්සේගේ පැත්තට ගන්න. தேவன் பக்கம் திரும்புங்கள். ඔබ සුද්ධ කරන්න යන්න එපා. உங்களை நீங்க சுத்தம் பண்ண போவேன். යටාත් වෙන්න. தாழ்மையா இருங்க. මම දෙවියන් වහන්සේගෙන විශ්වාසය නැති කළා කියලා. நான் தேவனை குறித்த விசுவாசத்தோடு இருக்கிறேன் என்று. මම දෙවියන් වහන්සේගෙන විශ්වාසය නැතුව හිටියා. நான் தேவனை குறித்து இருந்த விசுவாசத்தும் இல்லாமல் இருந்தேன். මම මේම කතා කරලා තියෙන නරකයි. நான் இப்படி பேசியிருக்கவே கூடாது. මම මේම ඉන්න නරකයි. நான் இப்படி இருக்க கூடாது. මම මේ වගේ ඉන්න ඕනේ. நான் இப்படிதான் இருக்கணும். ඔබ එහෙම කියනවා නම් நீங்க அப்படி சொல்வீங்கன்னா දෙවියන් වහන්සේ தேவன் ඔබ පිරිසුදු කරයි. உங்களை பரிசுத்தப்பட. දාවිත් මොනවද කියන්නේ? தாவீது என்ன சொல்லுகிறான்? ගීතාවල 34 අතරේ சங்கீதம் 34:4 මම 34 අතර சங்கீதம் 34:4 මම ස්වාමීන් සෙවිමි. නං- උන්වහන්සේ මට උත්තර දී මාගේ සියලු බයෙන් මාව මිදුසේක. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். දෙවියන් වහන්සේ සොයන්න.
நீங்கள் இந்த தேவனை தேடுங்கள். දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා සොයන්න. தேவன் இருக்கிறார் என்று தேவனை தேடுங்கள். දෙවියන් වහන්සේ නැත්තම් தேவன் இல்லையாவிட்டால் අඳුර රාත්‍රියේ අඳුර ඔබට බය දෙයි. இரவில் அந்தகாரம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். இரவின் இருள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். தேவன் இல்லாவிட்டால் இரவின் இருள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். දෙවියන් වහන්සේ නැත්තම් රාත්‍රියේ අඳුර ඔබට බය දෙයි. දෙවියන් වහන්සේ සිටියත් தேவன் இருந்தால் රාත්‍රියේ භයංකාරයේ අඳුරට ඔබ බය වෙන්නේ නැහැ. இரவில் பயங்கரமான இருளுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். දාවිද් මොනවද කියන්නේ? தாவீது என்ன சொல்லுகிறார்? ගීතාවල 23:4 சங்கீதம் 23:4 අවසාන ලෙස கடைசியாக මම මරණ මිටියාව මැදින් යන්නමේ. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் මොන බලවත් වචනද? எவ்வளவு பெரிய මම பள்ளமையான යන්නේ நான் போவதே මරණය. மரணம். මම යන්නේ மரணේ. நான் போவது மரணத்திலே. දැන් මරණේ මැදේ යන්නේ. இப்பொழுது மரணத்தின் மத்தியிலே நான் செல்கிறேன். ඒත් යන්නේ මිටියාව. ஆனாலும் அதிலே போவது கூட பள்ளத்தாக்கிலே. මම උසස් තැන නොවේ යන්නේ. நான் உயர்ந்த இடத்திலே அல்ல போகிறேன். මම මිටියාවෙන් යන්නේ. நான் பள்ளத்தாக்கிலே එන්න போகிறேன். ලොකු පල්ලමක යන්නේ. நான் பெரிதான ஒரு பள்ளத்திலே போகிறேன். ලොකු දුප්පත් කමින් යන්නේ. பெரிதான ஏழ்மையோடு போகிறேன். දිල්දුකම යන්නේ. வறுமையோடு போகிறேன். ලොකු ප්‍රශ්නෙන් යන්නේ. பெரிய பிரச்சனையோடு போகிறேன். මරණේ ප්‍රශ්නේ යන්නේ. மரணத்தின் பிரச்சனைகளை போகிறேன். මරණේ මිටියාව මැදින් යන්නේ. மரண இருளிலே பள்ளத்தாக்கின் நடுவிலே போகிறேன். මම සයිඩ් එක නොවේ යන්නේ. நான் ஓரத்திலே அல்ல போகிறேன். ප්‍රශ්න මැදේ යන්නේ. பிரச்சனை மத்தியிலே போகிறேன். ලොකු ප්‍රශ්න මැදින් යන්නේ. பெரிய பிரச்சனை மத்தியிலே போகிறேன். නමුත් ஆனாலும் කිසිම උපද්‍රවයට எந்த பொல்லாப்புக்கும் මම බය වෙන්නේ நான் பயப்பட නැහැ. மாட்டேன். මක් නිසාද? ஏனெனில் ඔබ මා සමග. தேவரீர் என்னோடு ඔබ இருக்கிறீர். මා සමග. நீர் என்னோடு இருக்கிறீர். කීදෙන්ට කියන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? මොන ප්‍රශ්න තිබුණත් எந்த பிரச்சனை இருந்தாலும் දාවිත් එක තැනේ කියනවා. தாவீது ஒரு இடத்துல මා சொல்லுகிறார், වටේට මගේ සතුරන් ඉන්නවා. என்னை சுற்றிலும் சத்துருக்களால் பெருகி இருக்கிறது. මගේ වම් පැත්ත 1000. என்னுடைய இடது பக்கம் 1000, දකුණු පැත්ත 10000. வலது பக்கம் 10,000. මම බය වෙන්නේ. ஆனால் பயப்பட மாட்டேன். ඔබට එක්කෙනෙක් ආවත් එකෙක් ආවත් හරි ඔබගේ කතාවල් මොනවාද? உங்களுக்கு ஒருத்தன் வந்தாலும் உங்க பேச்சுக்கள் எப்படி இருக்கு? ශක්තිමත් වෙන්න. பலப்படுங்கள். දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் இருக்கிறார். ඇදහිල්ලෙන් කතා කරන්න. விசுவாசத்திலே பேசு. ඇදහිල්ල වචනේ කතා කරන්න. விசுவாச வார்த்தைகளை பேசு. ඒක තමයි ඔබගේ වචන වෙන්න ඕනේ. அதுதான் உங்கள் வார்த்தை. මාව වැඩ පොලෙන් දැන් අයින් කරන්න යනවා. என்னை வேலை ஸ்தலத்திலிருந்து ஒதுக்க போகிறார்கள். හැම කෙනා කතා කරනවා. எல்லோரும் பேசுகிறார்கள். බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். මගේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. என் தேவன் இருக்கிறார். උන්වහන්සේ යමක් කරන්නට அவர் යනවා. ஒன்றை செய்ய උන්වහන්සේ මාව උස්සන්න යනවා. அவர் என்னை உயர்த்த போகிறார். උන්වහන්සේ අමුතු දෙයක් කරන්නට යනවා. தேவன் அவர் புதிய ඒ காரியத்தை ඇදහිල්ලේ செய்வார். කතා அந்த කරන්න. விசுவாசத்திலே මගේ பேசு. දෙවියන් වහන්සේ என் தேவன் ඔබ වැටෙන්න දෙන්නේ නැහැ. உங்களை விழ வைக்க ඔබ மாட்டார். ඔස්සවන දෙවියන් உங்களை වහන්සේ. உயர்த்துகிற தேவன், ඔබ ජීවත් කරන දෙවියන් වහන්සේ. உங்களை வாழ வைக்கிற ඔබ தேவன், විනාශ වෙන්න දෙන්නේ නැහැ. உங்களை அழிய விட මා மாட்டார். දැන් කතා කරන මොහොතේ நான் இப்பொழுது பேசிக் ඔබගේ ඇදහිල්ල கொண்டிருக்கிறேன். වර්ධනය වෙනවා නම් உங்கள் விசுவாசம் வளரும் என்றால் වැවුනව දොරවල් මේ මොහොතේ විවෘත වෙයි. அடைக்கப்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்க. නෑ කියපු තැන්වල இல்லை என்கிற இடங்களிலே ඔව් කියයි. ஆம் ஆம் என்று சொல்வார்கள். දෙවියන් වහන්සේ දොරවල් විවෘත කරයි. தேவன் கதவுகளை திறப்பார். දෙවියන් වහන්සේ දොරවල් විවෘත කරයි. தேவன் கதவுகளை திறப்பார். දෙවියන් වහන්සේ දොරවල් විවෘත කරවා. தேவன் கதவுகளை திறப்பார். සමහර දැන්වල් පුරුකු වලට ගෙට ගෑයිලා ඉන්නව ආව. සිල සංගලිகளே கட்டப்பட்டுක උන්නේ. දෙවියන් වහන්සේ නිදහස් කරනවා. தேவன் விடுதலை ஆக்குகிறார். දෙවියන් වහන්සේ නිදහස් කරනවා. தேவன் விடுதலை ஆக்குகிறார். සමහර අය නිදහස් වෙනක මා ஒரு දකින්නවා. சிலர் விடுதலை ஆவதை நான் காண்கிறேன். සමහර අය ඉන්නවා. ஒரு சிலர் இருக்கிறீர்கள். සත්තුන්ම මැද ඉන්නේ. சத்து மிருகங்கள் மத்தியில இருக்கிறீர்கள். මුරුකයන් මැද වගේ ඉන්නේ. மிருகங்கள் ஓநாய்கள் மத்தியில இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. தேவன் உங்களை உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන්න යනවා. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ඔබගේ කාලය වෙනස්. உங்கள் காலங்கள் வித்தியாசம். දෙවියන් වහන්සේ ඔබ වෙනස් කරන්න යනවා. தேவன் உங்களை மாற்ற போகிறார். Hallelujah. Hallelujah. මම සමහර තැන්වල මුදල් දකින්නවා. நான் ஒரு சில இடங்களில் பணத்தை காண்கிறேன். දෙවියන් වහන්සේ ඔබ මුදල් වලින් ආශිර්වාද කරන්න යනවා. தேவன் பண ரீதியாக உங்களை இயேசுஸ்கே ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவின் ඒ நாமத்தில் ආශිර්වාද ලබා ගන්න. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ආශිර්වාද ලබා ගන්න. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். සර්පයාගේ බලය යේසුස්ගේ නාමයෙන් මා කඩා දමනවා. சர்ப்பத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் உடைத்தருகிறேன். සර්පයන්ගේ බලය. சர்ப்பங்களின் வல்லமைகள் ඔබගේ ජීවිත විරුද්ධ දින සර්පයාගේ බලය අද ආපසු යන්න මාන කරනවා. உங்களுக்கு எதிராக இருக்கிற சர்ப்பத்தின் வல்லமைகள் அவைகள் உங்களை விட்டு திரும்பி போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். විදුලියමෙන් මින්නල් පෝල. ஒரு மின்னலை போல
ඔබගේ ජීවිත ආශිර්වාදවල් ගලා එනවා. உங்களுக்கு ஆசீர்வாதம் வடிந்தோட போகிறது. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මාද ආශිර්වාද දොරවල් විවෘත කරනවා. நான் இன்று ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறேன். නමුත් ඔබ ඒක වහන්න එපා. ஆனால் நீங்கள் அதை மூட வேண்டாம். එතනින් ගියාම இங்கிருந்து போனதும் නොඇදිලිවන්ත වචන කතා කරන්න එපා. அவிசுவாச வார்த்தைகளை பேச வேண்டாம். ඔබ වට්ටන්නම සමහර අය ඉන්නවා. உங்களை வீழ்த்தவே ஒரு சிலர் இருக்கிறார்கள். සමහර අයගේ වචනවල් சிலருடைய வார்த்தைகள் ඒගොල්ලන්ත් එක්ක එකතු වෙලා அவர்களோடு சேர்ந்து நீங்க ඔබත් එහෙම කතා කරන්න එපා. நீங்களும் அப்படி பேச வேண்டாம். ඒක ඒගොල්ලෝ නොවයි. அவர்கள் அல்ல, ඒ යක්ෂයන් කතා කරන්නේ. அது பேசுவது பிசாசு. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මා දකින්නවා. நான் காண்கிறேன். යකඩ ගේට්ටුවක් ඔබට විවෘත වෙනවා. இரும்பு தாழ்பாறுகள் உங்களுக்காய் திறக்கிறது. රැවුනව දොරක් ඔබට විවෘත වෙනවා. கிருபையின் கதவு திறக்கப்படுகிறது. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் විදේශේ රට යන බාධාව ඔබගේ ජීවිතේ කැඩී යනවා. வெளிநாட்டிலே போக இருக்கிறதான தடைகள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு விடுகிறது. பயணம் வாய்க்கும். පිටරට ගමන ඔබට සාර්ථක වෙයි. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வாய்க்கும். පිටරට ගමන සාර්ථක වෙයි. வெளிநாட்டு பயணம் வாய்க்கும். අවුරුදු ගණන් මාස ගණන් வருடக்கணக்கு மாத கணக்கு සිදු වුන් නැති ව්‍යාපාරයක් උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ සිදු වෙන්න දමනවා. நடக்காத வியாபாரத்தை உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வைக்க போகிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඒක ඔබගේ ජීවිතේ ඒ ආශිර්වාද ලබා ගන්න. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் යම් கொள்ளுங்கள். කිසි කෙනෙක් ව්‍යාපාරයක් පටන් ගන්නවා. ஒருவர் வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறீர்கள். වතුර සම්බන්ධයෙන් தண்ணீர் சம்பந்தமான නැත්නම් ඒක කූල් ඩ්‍රින්ක් සම්බන්ධයෙන් இல்லாவிட்டால் கூல் ட்ரிங்க் சம்பந்தமாக වතුර සම්බන්ධ ව්‍යාපාර தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம். ඒක බෝතලේ තියෙන වතුර සම්බන්ධ ஒரு பாட்டில் இருக்கிற ඒක කූල් தண்ணீர் ඩ්‍රින්ක් වෙන්න சம்பந்தம். පුළුවන්. அது கூல் ட்ரிங்கா දෙවියන් இருக்கலாம். වහන්සේ අත තබව ආශිර්වාද කරන්න. தேவன் அதை கரங்களை வைத்து உங்களை යේසුස්ගේ ஆசீர்வதிக்கிறார். නාමයෙන් இயேசுவின் ඒ நாமத்தில் අලුත් ව්‍යාපාර උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. இந்த புதிய வியாபாரத்தினூடாக உங்களை ஆசீர்வதிக்க යේසුස්ගේ போகிறார். නාමයෙන් ඒක කරගෙන යන්න. இயேசுவின் நாமத்தில் அதை செய்து கொண்டு போங்கள். මේ සභාවට නැවත මා කියන්න කැමතියි. இந்த சபைக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன். කවුද யார் මොන එක්කෙනෙක්ද எவன் මොන විදිහට කතා කරතකි எப்படிப்பட்ட விதமாய் ඔවුන් பேசினார். ගැන ඔබට බයක් ඔවුන් ගැන උස්සස් කරලා ඔබගේ ජීවිත ඔබ තබා ගත්තොත් ඔයා වැටෙනවමයි. அவர்களை குறித்த ஒரு பயத்தோடு கூட அவர்களை குறித்து பெரிதாய் பேசினால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில வீழ்ச்சி ඔබ நிச்சயம். ගාව ඇදහිල්ල නැහැ. உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ඔබ ගාව ඇදහිල්ල නැති වචන කතා කරන්නේ. உங்களிடத்தில் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். ඩොක්ටර් රිපෝට් ලොකු වෙට කතා කරන අය ගාව ඇදහිල්ල නැහැ. டாக்டர் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு அதை பெரிதாய் பேசுகிறவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை. සිදුවෙනා වූ ජීවිත ගැන ලොකුවට භයංකර ලෙස කතා කරන අයගේ ජීවිත ඇදහිල්ල නැහැ. வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியத்தை குறித்து பெரிதாய் பயங்கரமாய் பேசுகிறவர்கள் யார்? அவர்களிடத்திலே விசுவாசம் இல்லை. ඔබ දාවිත් වගේ කතා කරන්න. ඔබ දාවිත් වගේ කතා நீங்கள் කරන්න. தாவீதை போல මේ பேசுங்கள். ගෝලියත් කවුද? இந்த கோலியாத் யார்? සිංහයා වලාගේ අතින් ගලවපු දෙවියන් වහන්සේ මේ ගෝලියත්ෙන් මාව ගලවයි. சிங்கத்தின் மத்தியிலும் கரடியின் மத்தியிலும் என்னை ரட்சித்த தேவன் இவனிடத்திலும் இருந்து நீ ரட்சிக்க வல்லவர். ඇයි ඔබට එහෙම කතා කරන්න බැරි? உங்களுக்கு ஏன் அப்படி பேச ඒ முடியாது? ගෑනු කෙනාගෙනයි කතා කරන්න බැරි? அந்த பெண்ணை குறித்து ஏன் பேச முடியாது? ඇයි ඒ පිරිමි කෙනාගෙන කතා කරන්න බැරි? ஏன் அந்த ஆணை குறித்து பேச මෙයා முடியாது? මට කවුද? இவன் எனக்கு யார்? මෙයා මට කවුද? இவன் எனக்கு யார்? ඇයි ඔබට දෙවියන් වහන්සේ නැද්ද? ஏன் உங்களுக்கு தேவன் இல்லையோ? වගේ වචන වලයි මේම බර නැත්තේ. உங்கள் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கனம் இல்லாமல் ඔබගේ இருக்கிறது? වචනයි මෙච්චර බර නැත්තේ. உங்கள் வசனத்தில் ஏன் இவ்வளவு கனம் இல்லை? ඇයි ඔබ මෙච්චර බොළඳ වෙන්නේ? ஏன் அவளுக்காக நீங்கள் இப்படி குழந்தை போல இருக்கிறீர்கள்? ඇයි මෙච්චර ඔබ බලඳ? ஏன் இவ்வளவு குழந்தையா ඔබ இருக்கிறீர்கள்? තාම කිරි බොන දරුවෙක් වගේ. எந்த நாளும் பால் குடிக்கிற குழந்தை போல ඇදහිලිවන්තෙක් වෙන්න. விசுவாசியா இருங்கள். දෙවියන් වහන්සේ මා දේවල් ඔබගේ ජීවිතේ කරන්න உங்க බැරුව තියෙනවා. வாழ்க்கையில බැරුව தேவன் තියෙනවා. பெரிய காரியங்களை செய்ய தேவனால் முடியாமல் තාම இருக்கிறது. ඔබගේ ජීවිත ආශිර්වාද නැති එකයි. இன்னும் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் අනිත් இருப்பது අය அதுதான். නොවේ ඔබගේ ජීවිත ආශිර්වාද බාධා. மற்றவர்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையின் ඔබගේ ஆசீர்வாதத்துக்கு தடை. ජීවිත ආශිර්වාද බාධා ඔබයි. உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடை நீங்களே. ඔබගේ ඇදහිල්ල ඔබ ජය ගනි. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். ඇදහිල්ල වැඩි කරන්න. விசுவாசத்தை பெருக்கிக் දෙවියන් கொள்ளுங்கள். වහන්සේ කියන ඇදහිල්ල තබා ගන්න. தேவனை குறித்த අද விசுவாசம் දේ வையுங்கள். මේ අප හැම කෙනාගේ ජීවිතය ඇදහිල්ල වැඩි වෙනවා නම් இன்று இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகும் என்றால் විශාල ලෙස නොවේ. பெரிதாக அல்ல, අපට තරම් கடுகளவு විශ්වාසය වැඩි වෙනවා. ඇදහිල්ල වැඩි වෙනවා. விசுவாசம் பெருகும் என்றால் නොඇදහිලිවන්තකම அவிசுவாசம் සම්පූර්ණ නැති වෙනවා නම් முழுமையாய் நீங்கும் என்றால் අද රාත්‍රියේ ආස්කම් වෙයි. இன்று இரவு அற்புதம் நடக்கும். කීදෙන විශ්වාස කරනවද? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේ මා රාත්‍රිත් ආස්කම් කරයි. தேவன் நடு இரவிலும்
அற்புதங்கள் செய்வார். යේසුස්ගේ නාමයෙන් ආස්කම් සිදු වේවා. அற்புதங்கள் நடப்பதாக. කී දෙනෙක් විශ්වාස කරනවද සෙනසුරාදා ආස්කම් වේ කියලා? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? විශ්වාස කරන්නේ ආමෙන් කියන්න. சனிக்கிழமை அற்புதம் செய்யும் என்று விசுவாசித்தவர்கள் ஆமென் சொல்லுங்கள். නිවාඩු දවස් ආස්කම් වේ. ආමෙන්. விடுமுறை நாட்களிலும் அற்புதம் நடக்கும். වාඩ මිච්ඡාකල් වෙලා නැතුව ඇති. இவ்வளவு காலம் உங்களுக்கு அது நடக்காமல் இருந்திருக்கலாம். මිච්ඡාකල් වෙලා නැති කෙනෙක්ට වෙනවා නම් තමයි ඒක ආස්කමක්. இவ்வளவு காலம் நடக்காத ஒருவருக்கு நடக்கிறதா அதுதான் அற்புதம். ඉරිදා ආස්කම් වෙයි. ஞாயிறு அற்புதம் நடக்கும். පෝය දවස් වලට ආස්කම් වෙයි. போய தினத்திலும் அற்புதம் நடக்கும். මා ඇදහිල්ලෙන් ප්‍රකාශයක් කරන්න කැමතියි. நான் விசுவாசத்தோடு கூட ஒரு காரியத்தை අද அறிக்கை දේමේට ආපු අය. இன்று ஆராதனைக்கு வந்தவர்கள். ඔව් මගේ අතේ මේ වැරද්ද තියෙනවා. ஆமா, என் கையில இந்த தவறு இருக்கு. මම මෙයාගෙන අරයාගෙන ලොකු දිතුවා. இவரை குறித்து அவரை குறித்து நான் பெருசா நினைச்சேன். මගේ දෙවියන් වහන්සේව තප්පරට අමතකුණා. நான் ஒரு நொடிக்கு என் தேவனை நான் மறந்துட்டேன். මගේ වැරද්ද කියලා පිළිගන්නවා. அது என் தவறுதான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், ආම දෙවියන් වහන්සේ ඔබ විශ්වාස කරන කියලා කියනවා නම් நான் தேவனே உம்மை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் අද என்றால், සිටම ඔබ විශ්වාස කරන කියලා කියනවා නම් இன்று முதல் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்கள். උන්වහන්සේ මේ සභාවට කියනවා அவர் இந்த சபைக்கு சொல்லுகிறார், මම ඔබ පිරිසුදු කරනවා. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். අද රාත්‍රී ආස්කම් කරනවා. இன்று இரவு அற்புதம் செய்வேன். ஆமென். ඊට දවසේ நாளைய தினத்திலே ඔබගේ ජීවිත උඩටම යන්නේ. உன் வாழ்க்கை மேல் நோக்கித்தான் செல்லும். ஹalleluya.